1 2 3 ஹலோ. வணக்கம் 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 மக்களே, இந்த வாரம் ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோபிக்சல் மேக்ஸிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் 12 hours ஜெர்மி செக், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innovative for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. கெட்டப் எங்களை சுத்தி இருக்கிற ஃபுல் செட்டப் எல்லாம் பார்க்கும்போது நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம பார்க்க போறது ஃபோக் ரவுண்ட். சினிமாவில் வந்த மக்கள் இசை பாடல்கள் நம்ம பசங்கள்லாம் பாட போறாங்க. இன்னைக்கு உள்ள பார்த்தா புலியாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், எல்லா ஆட்டமும் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் பார்த்தோன்னா நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கூட இந்த ஃபோக் ரவுண்டுக்காக கலந்துருக்கிறவங்க நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய டான்ஸ் ட்ரூப்போ இல்லை வேற ஏதோ ஊரில் இருக்கிற டான்ஸ் ட்ரூப்போ கிடையாது. ஒவ்வொரு டான்ஸையும் குலத்தொழிலாக கொண்டு வருடம் பார்த்தீங்கன்னா பல மேடைகளில் போய் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு விஷயத்துலையும் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறவங்கள தான் நம்ம கூப்பிட்டு வந்திருக்கோம். இவங்க எல்லாரும் இன்னைக்கு பார்த்தோன்னா பசங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நிறைய பாடல்கள் டான்ஸ் ஆட போகிறாங்க. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். அமேசிங்காக நம்மளை வெல்கம் பண்ண மக்கள் இசை கலைஞர்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்களுக்கும் நன்றி சொல்லிடலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. சினிமாவில் வந்த மக்கள் இசை பாடல்களை நம்ம பசங்கள்லாம் பாட போறாங்க. நம்ம வாத்தியார்கள் மார்க்குகளை அள்ளி தர போறாங்க. ஏதோ பேசிட்டே இருக்கும். ஏதோ தொண்டையில் ப்ராப்ளமா? இல்ல மக்கப்பா, ஏதாவது சொல்லுவ. ஓ, இந்த ஃபோக் ரவுண்டுக்கு மெலிசா இருக்கீங்களே. என்ன மக்கப்பா இப்படி? ஆமா, அந்த வரையில் ரொம்ப மெலிசா இருக்குங்க. அமைதியா மக்கப்பா. உள்ள வரும்போது எல்லாருமே நான் ரொம்ப கியூட்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நீயும் தான் சொல்வீங்க. விக்கு கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணிருக்கீங்க, அதனால கியூட்டா இருக்கீங்க. He is jealous of my beauty. It's okay. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சித்ரா அம்மா. தமன் அவர்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டலோட வெல்கம் பண்ணிடலாம். ஃபோக் ரவுண்டோட ஓனர் நம்ம ஃபோக் மார்லி பச்சை கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஆண்டனி தாசன் அவர்கள். தமன் சார் பாத்தியா இல்லையா? ரஞ்சிதமே பாட்டு பாத்தீங்களா? அதுல நம்ம தளபதி போட்டிருப்பாருல ஒரு சட்டை, அந்த சட்டையோட வந்திருக்காருப்பா தமன் சார். லவ்லி. ஃபோக் ரவுண்டுக்கு ஸ்பெஷலா பார்த்தோன்னா மக்கள் இசை கலைஞர்களே வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் செந்தில் அண்ட் ராஜலட்சுமி, ஆக்காட்டி ஆறுமுகம் அவர்கள் அண்ட் தேர்காட்டி மகாலிங்கம் அவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் மணி அண்ட் பென். ஆஹா, நம்ம பசங்க எல்லாம் பாரு ஃபோக் ரவுண்டுன்னு எப்படி வந்திருக்காங்க பாரு. ஆஹா ஆஹா ஆஹா, அருமையா இருக்குமா. ஒரு கொஞ்சம் எங்களோட செல்ல குட்டீஸ், எங்க தங்க குட்டீஸ், எங்க பொக்கிஷங்களுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணிடுங்க. சூப்பர். ஸோ ஃபோக் ரவுண்டில் பசங்க எல்லாருமே அழகாக பாடல்களை சூஸ் பண்ணிட்டு, அப்பா ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் நாங்கள் சில பஸர்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இந்த வாட்டி வாத்திஸ் எல்லாருக்குமே கோல்டன் பஸர் கொடுக்குற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையுடன் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ இனியோட முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சென்னையிலேருந்து ஷானு மித்ரா.
5:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு பாடி. ஓ சொத்து சுகம் வேணா என் புத்தி கெட்ட மாமா, மஞ்சத்தாலி போதும் ஓ மடியில நான் வரேன். எஸ் ஸ்வாதி, ஷனுவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ஷனு பார்க்க ரொம்ப க்யூட்டா இருக்கீங்க. நல்ல அழகா டான்ஸ் பண்ணி பாடுனீங்க. தேங்க்யூ மேம். நல்லா இருந்தது. எனக்கு இந்த ரவுண்டுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக டெம்போல இருக்கலாம்னு தோணுச்சு. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. கடைசியில் அந்த புத்தி கெட்ட மாமா அதை எப்படி பாடுனீங்க? புத்தி கெட்ட மாமா அது டேக்கில் அது சரியா வரல. அந்த ஒரு இடம் மட்டும் சரியா வரல. என்ன இப்போ ஓரளவுக்கு சரியா இருக்கு. ஆனால் இன்னும் கூட நல்லா பாடலாம். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. அதான் ரொம்ப பெரிய நல்ல விஷயம். நல்லா பாடினேன், பியூட்டிஃபுல்லாக பாடினேன். 3 கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸ்ருதியோட பாடுறது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அது அந்த ஃப்ளேவர் அடாப்ட் பண்ணுறது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கரெக்டாக அந்த டெம்போ பிடிச்சி பாடுறது இருக்கும், அது ஒரிஜினல் சிங்கர் எப்படி அவங்கள மாதிரியே பாடணுமான்னு இருக்கும். ஸோ அது கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பட் யூ அடாப்டட் ரியலி வெல். சரியா? தேங்க்யூ கோக் மாலே. தனுமித்ரா சார். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். உங்களுடைய குரலும் உங்களுடைய அந்த மேடை ஆக்கிரமிப்பு அழகாக இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரே ஒரு ஃபீல்னா, சனுமித்ரா குரலில் ஜோடியாக பாடினா எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நம்ம 2 பேரும் ஒரு பல்லை பாடுவோமா? பாடிக்குமா? ஏ 10 ரூபா தாரேன், சாவி கொத்தம் கையில் தாரேன், 10 ரூபா தாரேன், ஒரு மதக்கஞ்சங்களி தாரேன், பச்சை கிளி வாடி மெல்ல படப்பு பக்கம் போவோம். 10 ரூபாய் வேணா, ஓ பதிக்கும் ஜங்கிலி வேணா, பசு பின்னிக்கிற மாமா என்ன உசுப்பு விட வேணா. அப்போ இந்த மாதிரி ரவுண்டில் தனிப்பாட்டை எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோன்னு என்னுடைய ஒரு நினைப்பு. நல்லா பாட்டு செலெக்ஷன் பண்ணுங்க. இனிமேல் சூப்பராக இருக்குது. ஒரு நாளும் உங்களுடைய இம்ப்ரெஷன் தெரியுது. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். சரி, அதாவது இந்த பாட்டு நீ பாடின லட்சணம், இது பாடும் போது அழகான ஒரு முகம், அதுக்கப்புறம் ஓகே ஒரு முகம், அவங்க 2 பேரும் எனக்கு அப்படியே டப்புன்னு ஞாபகம் வந்தாங்க. அழகான ஒரு முகம் சண்முகம் இல்ல பாக்கப்பா, 2 பேரு ஒரு கப்பிள்ஸ், வேர்ல்டு ட்ரெண்டிங் கப்பிள்ஸ். ஒரு கேள்வி பதில் உள்ள ஒரு பாட்டா இருக்கும் போது இவங்க பாடி இது கேட்கும் போது ஒரு ஃபீலிங்கா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அண்ட் அவங்க வேற இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒரு கணவன் மனைவி ஒரு அழகான ஒரு பாட்டு, கிராமத்துல ஒரு கேள்வி பதில், அந்த ஃபீலிங்ல ஒன் சாங் மீன்ஸ். எந்த பாடல் ஞாபகத்துக்கு வரும்? கருத்த மச்சான் தான் ஞாபகம் வராரு எனக்கு. அந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துடலாமா? எடுத்து விடுங்க, ஃப்ரெஷ் பீஸா ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க. ஓகே. அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே, மல்லு வெட்டி கட்டி அருவா மீச கட்டி ஐயனாரு போல நிக்கிறையா, அடி மல்லிகை பூச்சூடி நேர்வாயில் தலவாரி எம்மஞ்சளையாட்ட வந்தியடி, என் மாமா நான் உனக்காக பிறந்தேனே, அடிமானே நான் உனக்காக வளர்ந்தேனே. ஸோ அமேசிங், தேங்க்யூ வெரி மச். செந்து அண்ட் ராஜிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து நன்றி சொல்லிடலாம் மக்களே. ஷனுமித்ரா நைஸ், வந்தாச்சு, ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியாச்சு. ஆல் த வெரி பெஸ்ட். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். வெல்கம் பேக் மக்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் வழங்கும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 பவர்ட் பை KAG டைல்ஸ், கார்டியா செக் நல்லெண்ணெய் மற்றும் பெப்சிடென்ட் 12 hours ஜெர்மி செக். ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் டாக் டெவலப்பர்ஸ். Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis.
எஸ், இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ல நம்ம வந்து ஃபோக் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சினிமாவில் வந்த மக்கள் இசை பாடல்களை நம்மளோட குட்டி குழந்தைங்க அழகாக எழுதிட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாடி ஃபண்டாஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாத்திஸ் உடனே வந்து அந்த கோல்டன் பஸர் கொடுத்து அவங்கள குஷிப்படுத்துகிறாங்க. கோல்டன் பஸர் வாங்காதவங்க என்ன நடக்கும் அப்படின்றது இந்த ஃபுல் ரவுண்டு முடிவில் நம்மளுக்கு தெரிய வரும். யார் வந்து இந்த நிகழ்ச்சியில் கண்டினியூ பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது, வாத்திஸ் ஏதாவது மைண்டு மாற்றுறாங்களா, அதெல்லாம் அப்புறமா தெரிய வரும். ஓகே, பட் நம்ம எப்படியாச்சும் அந்த கோல்டன் பஸர் வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட நம்ம எல்லாரும் அழகாக பாட வேண்டும். அதே மாதிரி யாரெல்லாம் தலகாணி பக்கத்தில் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் ஏதோ தண்டனை இருக்கு. ப்ராப்ளம் இருக்கா? அவன் பாரு மைத்ரா, அவன் எப்படி தூக்கி போட்டா தெரியுமா? எலிமினேஷன் என்ன தெரியுமா? அவனே எலி குஞ்சு மாதிரி இருக்கான், அவன்கிட்ட போய் எலிமினேஷன் பற்றி கேட்குற. எலிமினேஷன் என்ன? ஐயா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கப்பா. வீட்டுக்கு போனோம், கழுத்து இப்படி பிடிச்சி டிக்கி 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 டிக்கின்னு அப்படி வெளியே தள்ளிடுவோம். கோ அவுட் அப்படின்னு சொல்லிடுவோம். பரவாயில்லையா? அது எலிமினேஷனா? ஆமா, நான் கூட எலிமினேஷன்னா இன்னும் பண்ணுவேன்னு நினைச்சேன். சரி, யார் எலிமினேட் பண்ணலாம்? மணி அண்ணா. மணி, ஐயோ அவர்தான் சூப்பர் சிங்கர் ஓனர், தெரியுமாடா உனக்கு? சரி, ஃபோக் ரவுண்ட்னா என்ன? மக்கள் இசை சுற்றுனா என்ன? மக்கள் இசை துட்டு. என்னடா துத்து புத்துன்ட்டு கலரடி சொல்லுவான் பாரு. மக்கள் இசை சுற்றுனா என்னடா? ஃபோக் ரவுண்ட்னா இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. அடுத்ததாக ஃபோக் ரவுண்ட்ல பாடுறதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டலோட த ஜுவல்லரி ஷாப் ஓனர், ரெஸ்டாரண்ட் ஓனர், ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கும்பகோணம் கௌரவ். உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்கும். முடிஞ்சா வாசிச்சு உன்னை காப்பாத்திக்க. கொள்ளக்கட்டும் பற பற தெரிக்கட்டும் அல பற நம்ம பட பட வெளுக்கும் தர தர தப்பாது தப்பாது தப்பு அடிச்சா எனக்கு துடிக்காத நரம்பு இல்ல கொட்டு அடிச்சா அறா விடியிற வர வர அலறட்டும் தர தர முடியிற வர வர ஆட்டத்தை கொற கொற யமனுக்கு சாவுண்டு இவன் முறைச்சா ஆக தப்பு சூடம் ஏத்த சாமி வந்துருச்சா ஊரு முழுக்க சந்து பொந்து தேடி பார்த்துக்க நீ இவனை எதுக்க சத்தம் கொடுக்க கொம்ப இல்லை இனி பவனி. அடிக்கிற அடியில் வெறும் தவளு கிழிஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். மவன அடிக்கிற அடியில் வெறும் தவளு கிழிஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். போத தெளிஞ்சு பட்ட எதுக்க கிளம்பி வர வேண்டா. உன்னை தொங்க விட்டு தோள உரிப்ப சொல்லி பெற்ற வந்தா பாத்தி. கொள்ளக்கட்டும் பற பற தெரிக்கட்டும் அல பற நம்ம பட பட வெளுக்கும் தர தர தப்பாது தப்பாது தப்பு அடிச்சா எனக்கு துடிக்காத நரம்பு இல்ல கொட்டு அடிச்சா அட்ரா விடியிற வர வர அலறட்டும் தர தர முடியிற வர வர ஆட்டத்தை கொற கொற யமனுக்கு சாவுண்டு இவன் முறைச்சா ஆக தம்பு சூடம் ஏத்த சாமி வந்துருச்சா
அவனா கௌரவ் இந்த சாங் என்ட்ரி அந்த கடைசியில் சொன்ன டயலாக் எல்லாம் சூப்பராக இருந்தது. கிரேஸ்ஃபுல்லாக மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பாடினீங்க. நல்ல எனர்ஜியோட ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க. ஓகே மேம். காட் பிளஸ் கௌரவ். எஸ் மேம். ஐயோ அந்த அவங்க 2 பேர் ரொம்ப அழகாக பண்ணீங்க சார். இவ்வளோ என்ன சொல்கிறோம், அவ்வளோ எனர்ஜியோட பண்ணீங்க. தேங்க்யூ. சாந்தமாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு பத்தியா, அவர்கிட்ட நம்ம இந்த கமெண்ட்ஸ் கேட்கணும். சார் மகாலிங்கம் அவர்களே. அதாவது தம்பிக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்குது, அவருடைய உடைக்கும் இந்த பாடலுக்கும் ரொம்ப பொருத்தமாக இருந்தார். ரொம்ப அருமையாக பாடினீங்க தம்பி, ரொம்ப நல்லா பாடினீங்க. உங்களுடைய டான்ஸு உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அவ்வளோ கண்ணுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம்யா. இல்லை பசங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகிற மாதிரிண்ணே ஒன்று நீங்கள் உங்கள் ஸ்டைல் ஒன்று எடுத்து விடுங்கண்ணே. அப்படியா? நல்லா பயங்கர த்ரோவோட அப்படியே அப்படி அந்த ஃபீல் ஓடண்ணா. கண்டிப்பாக அந்த அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரியே கருப்பசாமி பாட்டுமே ஒன்று பண்ணிடலாமா? சூப்பர்ண்ணா, வாண வாண வாண. கட்ட கருப்பு லிங்கம் காத்து நிற்கும் மகாலிங்கம். உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 ஐயா வேலாயுத பறவை காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னோடி பெச்சியம்மா மங்கல்ய காரி முன்று கன்னிமார்கள் விராய் விமாரியம்மா பூமாரி காமாட்சி கோவர்த்தனாளி கேப்பனாளி மதுக்காளி பாட்டு முடியாய் மகாலிய முனீஸ்வரர் ஐயா. ஐயா வேலாயுத பறவை காளி மலையாள கருப்பா சன்னியாசி முன்னோடி பெச்சியம்மா மங்கல்ய காரி முன்று கன்னிமார்கள் விராய் விமாரியம்மா பூமாரி காமாட்சி கோவர்த்தனாளி கேப்பனாளி மதுக்காளி பாட்டு முடியாய். உன்னை அந்தரத்தில் நான் வரவழைத்து 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 அத வந்துட்டாரு வந்துட்டாரு கருப்பசாமி வந்துட்டாரு யா. நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியருக்குள்ள இந்த நட்ட நடு வட்டத்துக்குள்ள வந்துட்டாரு யா. அங்க இடி முழங்குது கருப்பசாமி, அங்க கடசாமி நீவே. அங்க இடி முழங்குது கருப்பசாமி, அங்க கடசாமி நீவே. அங்க 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 இங்க 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 இடி முழங்குது கருப்பசாமி, அங்க கடசாமி நீவே. இடி முழங்குது கருப்பசாமி, அங்க கடசாமி நீவே. பாட்டு பாடி தாளம் எல்லாம் கொட்டி பாடி தந்தனத்தான் பாட்டு பாடி தாளம் எல்லாம் கொட்டு பாடி தந்தனத்தான் பாட்டு பாடி தாளம் எல்லாம் கொட்டி பாடி தந்தனத்தான் பாட்டு பாடி தாளம் எல்லாம் கொட்டி பாடி ஆறாங்க குதிரையிலே வரமளிக்க இந்த நேரம், ஆறாங்க குதிரையிலே வரமளிக்க இந்த நேரம். தர்மரா எங்க கிழவே இந்த தரணிய காக்கும் கிழவே. அங்க இடி முழங்குது கருப்பசாமி, தங்க கலசம் இல்லையே. அவன் பயப்படுறான் அந்த பையன். ஒன்றும் இல்லடா அண்ணன் பாட்டு தான், வா. சித்ராமா சொல்லுங்க சித்ராமா. ஐயோ அப்படி நானும் அப்படி அசந்து போயிட்டேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணது உங்க குரல் எப்படி இருந்தது தெரியுமா? கடவுளே, தீர்க்காயுசு ஆரோக்கியத்தோட நீங்க நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷம். எல்லாத்துக்கும் அந்த விஜய் டிவியில் அவர் ஜெயிச்ச ஃப்ரிட்ஜ் தான் காரணம். அதில் அந்த ஐஸ் வாட்டரை குடிச்சிட்டு தான் அவர் இங்கே வந்து பாடுறாரு. தமன்வதி அப்படியே ஏதோ ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிருக்கீங்க. ஆமாம், நான் வந்து எல்லாரும் ஸ்ரீ அவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் இதே மாதிரி தான். பைக்கு பிடிச்சா அவ்வளோதான், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கேட்காது. அதில் நீங்கள் மேல் வெர்ஷன் ஆஃப் அவங்க, அவ்வளோதான். அப்படி பயங்கர, ஏன்னா அந்த ஸ்டேஜ் அந்த ஹோல்ட் பண்ணுறது அந்த 4 நிமிஷத்தில் கலக்கிறது பெரிய விஷயம். அடித்து பின்னிட்டீங்க, பயங்கர சர்ப்ரைஸ். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா வேறு லெவல். தம்பி மகாலிங்கம்
ஹை பீச்சில் பாடுறவங்க ஒரு சில பேர்கள் தான் நினைக்கிறேன். அதில் வந்து நானும் ஹை பீச்சில் என்னோடய ஸ்டைல் வேறையாக இருக்கும். தம்பி மகாலிங்கத்தோடைய ஸ்டைலு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஐக்கெல்லாம் ஐக்கு மேலே போவார். ஒரு பாட்டு பாடுவார், பனைமரத்து மேலேங்கிற ஒரு பாட்டு. அதை பண்ணி காட்டுறீங்களா மகாலிங்கம்? பமக மகரி நிரேசா ஓ ஓ ஒரு மரத்து பதனிய குடிச்சா ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒரு மரத்து பதனிய குடிச்சா உடம்பெல்லாம் தங்கமடி. ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. ஒன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. போடி பாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. போடி பாடி என் ஜோடி எனக்கு ஒன்னே ஒண்ணு தாடி. பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே வடிஞ்சு பாழாய் போகுதே. பானை நிறைஞ்சு கீழே வடிஞ்சு பாழாய் போகுதே. பனைமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பதனி இறக்க போறேன். பதனி இறக்க போறேன். இது ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அழகான பொண்ணுக்கு புறம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல பாடகரை பார்த்தா அந்த பாடகருக்கே உண்டான இந்த மாதிரி நம்மளால் பாட முடியல அப்படிலாம் ஒரு இயக்கம் எனக்குள்ள இருக்கும். சிறந்த பாடகர் தம்பி மகாலிங்கம், வாழ்த்துக்கள். என்னென்ன உங்களோட தீவிர ரசிகன் நான். உண்மையாலுமே அண்ணன் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வாழ்த்து பெறுறது வந்து ரொம்ப நான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அம்மா என்ன சொல்கிறது, இல்லை பேர் சொல்கிறதுக்கு கூட நான் சொல்ல விரும்பலை. என்னுடைய தாய் மாதிரி உண்மையிலே அந்த இசைக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். உங்கள் முன்னால் நாங்கள் இந்த அளவுக்கு பாடுறதுக்கு உங்கள் வாயில் ஒரு வாழ்த்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக நினைக்கிறேங்கம்மா. நிஜமாவே நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன். எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு அருமையாக பாடியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படி வேணால் உங்கள் வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கர உங்கள் வெர்சடைலாக இருக்குது உங்களோட வாய்ஸ். உங்களை சரியாக இன்னும் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்றது ஃபீல் பண்ணுறேன் நான் கன்ஃபார்மாக. தேங்க்யூ சார். ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ. வாவ், லவ்லி. வாய்ப்பு கொடுத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் விஜய் டிவி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. லவ்லி, we love you. Thank you so much அண்ணா. ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9 ஓட இந்த ஃபோக் ரவுண்ட்ல அடுத்ததாக ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தஞ்சாவூர்ல இருந்து சமீரா. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி,
கெட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணும். ஊருல உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா? வீட்டையும் மறந்து போட்டு வேற ஒரு நாட்டுக்கும் போடலையா? மன்மத லீலையை வென்றவருண்டோ? மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டோ? மன்மத லீலையை வென்றவருண்டோ? மங்கையிலாதொரு வெற்றியும் உண்டோ? காதல் ஈடேறா பாடு என் கூட. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. ஆனா பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக என்ன வேணும். வீணா தெரிஞ்சா ஆனந்தம் இல்ல வேறென்ன சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஞ்சி கொடி வாசனை பட வேணும். வாலி போய் நிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டதும் ஆயிரம் காப்பிய வரும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். கண்டதும் ஆயிரம் காப்பிய வரும். காதல் இல்லாம பூமி இங்கேது. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி. இத்தனை பேரு வீடு உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. சமீரா, மேம், எதுக்காக இந்த பாட்டு சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நம்ம ஊரு விட்டு ஊர் வந்து தான் நீங்க பாடுறோம். ஓ, அந்த மீனிங்காக எடுத்துட்டு வந்தீங்க. சரி. எப்பவுமே ஒரு ஃபீமேல் சிங்கரும் மேல் சிங்கரோட சாங் பாடும்போது அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். எப்பவுமே ரேஞ்ச் பிரச்சனை. இது கம்ஃபர்டபுளாக நீங்கள் கம்ஃபர்டபுளாக நல்லா மேனேஜ் பண்ணீங்க. அதை நான் சொல்லாமல் இருக்க முடியலை. நல்ல எனர்ஜியோட நல்ல பவர் பேக்டாக பாடினீங்க. எனக்கு 2-3 நோட்டு தான் கொஞ்சம் டவுட் இருக்கு. அந்த நோட்டு பாடுறீங்களா? அது ஒரு தடவை நீங்கள் சரணம் லாஸ்ட் லைன் பாடுங்க. காதல் ஈடேறா பாடு என் கூட. பாடு ஏன் அந்த நோட்டு மாறு. பாடு என் கூட. இந்த கை இப்படி அந்த பழக்கம் கூட மெதுவாக விட்டுருணும். இப்போ உடனே வேண்டாம். ஆனால் அது இல்லாமல் குரலில் வரணும். கையில் ரொம்ப இது இல்லாமல் அது குரலில் வரத்துக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப இது இல்லாமல். ஆனால் இந்த மாதிரி ஒரு மெயில் சாங் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன குழந்தை இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. சமீரா சூப்பரா நீ பாடி கோல்டன் சவர வாங்குற. சமீரா அம்மா பா பெருமாயன் ஒச்சம்.
முத நாள் வரவே மாட்டேன்னு வெளியில் போய் நின்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷத்தை பாருங்க முகத்தில். இந்த மாதிரி தினைக்கும் உங்கள் அம்மாவை நீங்கள் சிரிக்க வைக்கணும் சமீரா. சாமி வந்த மாதிரி ஆர்ல ஏதோ சாமி கிட்ட ஏதோ மெசேஜ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன மேட்ரு? இல்ல ஒரு வாரமா என்னை அப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா. ஒரு வாரமா என்ன மந்திரிச்சு விட்டுக்கிட்டே இருக்கா. மந்திரிச்சு விட்டுட்டு இருக்காளா? நீங்க அவளை பண்ணீங்களா, அவ உங்களை பண்ணாளா? அவ என்ன பண்ணி உங்களை பண்ணாளா? ஏன் அப்படி என்ன? பாத்ரூம் போகும்போது தூங்கும் போது அதான் எனக்கு சித்ராமா சொல்லிட்டாங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடு அப்படின்னு. ஷேக் சமீரா. வாழ்த்துக்கள் சமீரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். போய் இந்த மொமெண்ட்டை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்க, போங்க ஜாலியாக இருங்க. மகப்பா வலிக்கலையா? ஏமா வலிக்கிற மாதிரி இருக்கா? அது ஒரு 2 பேரை பார்த்தா தான் வலிக்கும். அது நீ இப்ப பாரு. ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் சென்னையில இருந்து அனன்யா. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண நௌக்க போட்டு அடி பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண நௌக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நுவரியா பூவு மண்ணு வட்டியே தொடக்கரிய திகட்டியே ஒப்பு பண்ண வார ஊரே வழி வீடுங்க நிறமாச்சு. ஏழ புத்திக்குள்ள சுத்ததுக்கு இருக்கு, உன் இடுப்பு குசுமத்துல சுற்றமும் இருக்கு. நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு காட காத்தடிச்சு ஓட்டுது மாமா. என் கூட வந்து கூச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா. ஓடலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்துக்க மாமா. உன் கண்ணு 2 நவ்வா பழம் காய்ச்சலுக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம வீணடிக்காத. கடவுள்ள இருக்க போகையில புள்ள வரும் கேட்க வந்து சொல்லி வைக்காத மனச சொல்லி வைக்காத. அடியே பஞ்சு முட்டாய் சேலை கட்டி பட்டு வண்ண நௌக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நுவரியா தும்பப்பூவு மண்ணு வெட்டியே தொடக்கரிய திகட்டி ஒப்பு பண்ண வார ஊரே வழி வீடுங்க நிறமாச்சு. அனன்யா, நல்ல சாங் சாய்ஸ், நல்லா பாடியிருக்கீங்க. தேங்க்யூ மேம். இதில் என்னென்னா 2-3 சங்கதிகள் நீங்கள் பண்ணது, அந்த மாமான்னு வருது இல்லை, ஆமாம். அந்த சரணத்தில் வர அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அதில் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, இப்போ சரியாக வருதான்னு பார்க்கலாம். பாட காத்தடிச்சு ஓட்டுது மாமா. என் கூட வந்து வாட்டுது மாமா, நாட்டுது மாமா, வாட்டுது மாமா. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு அந்த மேலே பாடும்போது அந்த பிரிட்ஜிங், உங்கள் ரியல் வாய்ஸ்லேருந்து நீங்கள் ஃபால்செட்டோ போகிற அந்த ஒரு அது கொஞ்சம் 2 வாய்ஸாக கேட்குது.
அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். 2 வாய்ஸ்ல பாடுறது தெரியாம போகணும். அது ப்ராக்டிஸ்ல மட்டும்தான் அதை நீங்க அதை கெயின் பண்ண முடியும். அது கொஞ்சம் உங்க ட்ரெயினர் கிட்ட கேட்டு அது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. வாய்ஸ் எக்ஸ்பர்ட்டுக்கு தான் அதை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே ஆல் தி பெஸ்ட். Ananya, just sing just Pallavi 1 octave up. ஓகே சார். பஞ்சு மிட்டாய் சேல கட்டி பட்டு வண்ண நௌக்க மொட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு குளன்வரியா. Wow, not difference. Charnam, just try Charnam also. 1. ஏழு புத்திக்குள்ள சொத்தது கிறுக்கு இடுப்பு கொசுவத்துல சூட்சமோ இருக்கு நீ நெளிஞ்சு போகையில நெஞ்சில சுளுக்கு பாட காத்தடிச்சு மாட்டுது மாமா நீ கூட வந்து கொச்சுக்குள்ள ஒட்டிக்க மாமா உன் கூடலுக்கு சூடு கொஞ்சம் ஏத்திக்க மாமா உன் கண்ணு 2 நப்பா பழம் காய்ச்சிருக்கு கொய்யா பழம் மூடி வைக்காத திங்காம மீன் அடிக்காத உடம்புள்ள இருக்க போகையில புள்ள வரும் கேட்க வந்தேன் தண்ணி நிக்காத மனசை கிள்ளி வைக்காத. Wow. See? 1 octave up, everything sounding அப்படியே ஏதோ செட்டுக்கு ஃபுல்லாக புதுசாக ஏதோ லைட் போட்ட மாதிரி இருக்கு. ஒரு புஷ்வானம் வெடிச்ச மாதிரி இருக்கு இல்லை? பிகாஸ் யுவர் வாய்ஸ் டெக்ஸ்சர் இஸ் ஸோ குட். யூ கேன் ட்ரை ஆல்வேஸ் 1 octave up. Why that fear? Break out. தேவையே இல்லையே. Because you have done all other songs, உங்கள் previous songs you have done so good. 1 octave up would have sound more good. You would have got the golden buzzer. ஓகே சார். Okay, that's it from my side. Okay? Thank you சார். உங்கள் மேலே எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதனால ஜஸ்ட் மிஸ்ஸில் உனக்கு வந்து கோல்டன் பஸர் போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. பட் பரவாயில்ல, ஓகே. அந்த வெறி ஆக 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 தான் உனக்கு வந்து இன்னும் வெறி ஆகும். ஓகே தானே? ஓகே. அப்பா இன்னைக்கு யாரையோ ஃபினிஷ் பண்ண போயிருக்காரா? ஐ மீன் பல்லில் ஏதாவது ஃபினிஷ் பண்ண போயிருக்காரா? ஆமாம், ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கு போயிருக்காராமாக்கப்பா? அவங்க அப்பா வரல இன்னைக்கு, போய் ஃபினிஷ் பண்ண போயிருக்காரா? ஓகே ஓகே. யார் எங்கே கத்தினுக்கிறாங்கன்னு தெரியல. சரி, ஓகே. பயப்படாதே சொல்லு கோப்பாங்கப்பா. ஏ தாய்ஜோபு. ஏ ராஜாபோ. ஜாப்பனீஸ் சாங் ஏதாவது பாடுவியா? இந்த பாட்டே பாடுவியா? இந்த பாட்டே ட்ரை பண்ணலாம். இந்த பாட்டே ட்ரை பண்ணலாமா? என்னது இது கார்த்திக்? Make it more Japanese. இது அல்லவா இசை கொலாபரேஷன். வாதாகோஷி சாரி தேசு உச்கோஷி சாரி தேசு ஆரிகாத்தோ கோசாயிமாஸ் நெஞ்சுக்குள்ள நிவாரியா. Hey, very nice pa. Super orchestra. ஆஹா, போதி திருமணம் பாதி வழியில போய் பார்த்தோம் அந்த மாதிரி ஃபீல்மா. வெரி நைஸ். யூ லைக் தி கொலாபரேஷன். அரிகாத்தோ அரிகாத்தோ அரிகாத்தோ. இப்போ நீ போத்தோ கொஞ்சம் பார்த்தோ கொஞ்சம் பார்த்தோ மாகபா. இன்னைக்கு ஃபோக் ரவுண்ட் போயிட்டு இருக்கு. ஃபோக் ரவுண்ட்ல வந்துட்டு நிறைய பரிச்சயமான முகங்கள், நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச முகங்கள் எல்லாரும் வந்து இன்னைக்கு கெஸ்டா வந்திருக்காங்க. அடிக்கடி வந்திருக்கிற ஒரு கெஸ்டோட பேரு இந்த மேடையில எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நீ நோட்டீஸ் பண்ணியிருப்ப. ஆட்காட்டி ஆறுமுகம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல ஆறுமுகனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவர் மேடையில் பாடிக்கிட்டு இருக்கும்போது என்னைக்காச்சும் அந்த போய் பார்த்துட முடியாதான்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தவன். முதல்ல இவர் குரலை மட்டும்தான் கேட்டு நான் ரசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் மேடைகளில் போய் பார்த்துருக்கிறேன். ஏன்னா நானும் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துனதுனால நாங்கள் ஒரு சைடு, இவங்க மேடை கலைஞர்கள், நாங்கள் தரையில் நிகழ்ச்சி பண்ணுறவங்க. அதனால் அண்ணனுடைய பாடல்கள் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ரோல் மாடல். பட்டி தொட்டியெல்லாம் வந்து நாட்டுப்புற பாட்டு முழங்கிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு இவரும் ஒரு காரணம். நன்றிண்ணா. அப்போ ஆறுமுகம் சார் வந்துட்டீங்க, இங்க வந்து ஒரு ஃபீலிங்க போட வேண்டியதானே? வாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அதாவது நாட்டுப்புற கலைஞர்களை இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்த்து உருவாக்கி நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நல்ல ஒரு பாதையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய விஜய் டிவி. இதில் 2 கருத்தே கிடையாது. ஆக்காட்டி ஆறுமுகம் அப்படின்னு நான் சகோதரர் மாகாப்பா கேட்டாங்க. 2003 அந்தமானில் அங்கே நடந்த ஒரு பெரிய விழாவில் தான் மரியாதைக்குரிய ஐயா கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள் எனக்கு ஆக்காட்டி ஆறுமுகங்கிற பேரை அந்தமானில் வச்சாங்க. சூப்பர் சூப்பர். ஆக்காட்டின்றது என்னது? ஆமா, அது என்ன? ஒரு பறவை. பறவையா? ஒரு குருவி. எப்படி இருக்கு? ஆட்காட்டி குருவி, ஆள் காட்டி குருவி.
ஓ யாரா வந்துட்டாங்கன்னா கத்திட்டு ஓடிடும். அப்படி சொல்லி அது மாதிரி இருந்திருக்குது. அந்த பாட்டியும் அந்த குருவியும் எல்லாம் அது போட்ட அப்படியே முட்டையும். கிளம்பி இங்க வந்து கேட்குற மாதிரி அந்த பாட்டை இறக்கி விடுங்கண்ணே. ஏன் ஆக்காட்டி நீ எங்கெங்கே முட்டையிட்டே எங்கெங்கே முட்டையிட்டே ஏழை குருவி ஏணி எங்கி எழக்கூடாது, கத்தும் குருவி ஏணி கதறி எழக்கூடாது. வளை என்ன பெருங்கணமா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. வளை என்ன பெருங்கணமா, அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. பறக்கும் குருவி ஏணி பதறி எழக்கூடாது, பறக்கும் குருவி ஏணி பதறி எழக்கூடாது. கொத்தும் குருவி ஏணி கூவி எழக்கூடாது, கொத்தும் குருவி ஏணி கூவி எழக்கூடாது. போராட தெரிஞ்சுக்கணும் ஏ குருவியே, புயலாக பறந்திடணும். நீ போராட தெரிஞ்சுக்கணும் ஏ குருவியே, புயலாக பறந்திடணும். தன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னே, தன்னே நானே தன்னே நன்னே நானே நன்னே, தன்னே நன்னே ஏ தன்னே நன்னே நன்னே நன்னானே, தானே நானே நன்னே தானே நன்னானே, ஏ தன்னே நன்னே நன்னே நன்னானே, தானே நானே நன்னே நானே நன்னானே, தானே நானே நன்னே தானே நன்னானே. சூப்பர் சூப்பர். அவர் முட்டையை வச்சு ஒரு மோட்டிவேஷனல் சாங். ஐயாவுக்கு மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஆக்காட்டி ஆறுமுகம் அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. அருமையாக பாடுறீங்கம்மா. நீங்கள் எல்லாருமே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த மேடையில், விஜய் டிவி மேடையில் நிற்கிற எல்லாருமே வெற்றி பெற்றவங்க தான், கண்டிப்பாக வெற்றி பெற்றவங்க தான். அது ரெண்டு கருத்து கிடையாது. நல்லா வாங்க, நல்லா பாடுங்க, சிறப்பாக பாடுங்க. என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றிங்க. மாக்கப்பா நெக்ஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபாலோவர் நம்ம வந்து இப்போ கூப்பிட போறோம். Dangerous follower? இன்னைக்கு அவன் டேஞ்சர் கிடையாது. இன்னைக்கு அவன் யார் என்ன இது? ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் த சீனி மிளகு மைத்ரேயன்.
மைத்ரேன் ஹார்ட் காட்டுறாங்க சித்ராமா. ஹார்ட் லைக் நீ காட்டணும்ல திரும்ப. கியூட். இத்தனை தான் இருக்கிறது குழந்தை. எடுத்துட்டு வந்த பாட்டு ரொம்ப ஒரு மலை சைஸ்ல ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ மேம். நல்லா பாடிருக்கீங்க. இடையில கொஞ்சம் த்ரோட் ட்ரை ஆகி சின்னதாக விக்கல இருந்துருச்சுல்ல. ஆமாம், ஏசியில் இருந்து. ஏசியில் இருந்ததுனால தானா? நம்ம ஒன்றும் பண்ண முடியாதே, தண்ணி குடிக்கணும், வேற வழி இல்லை. மொட்டை மாடியில் வச்சலாமா ப்ரோக்ராம? ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு ரீசன் யாருமே கொடுத்தது இல்லை மேடம். ஃபர்ஸ்ட் டைம் எவர். போன வாரம் வந்து கோரஸ் விட்டதுக்கு பஜ்ஜி காரணம்ட்ட, இந்த வாரம் ஏசின்ற, நாளைக்கு மணி என்ன தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. சொல்லிட்டானே யாரை எலிமினேட் பண்ணனா மணி என்னன்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன? ஓஹோ, நல்ல எனர்ஜியோட பாடினீங்க, நல்ல டான்ஸ் ஆனது எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. காட் பிளஸ். மைத்ராயன், நீ முன்னாடி அங்கே உட்காந்துருக்கும் போதே ஏசி ஓவராக இருக்குது, ஏசி ஓவராக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தில்ல? ஆமாம். அதனால தான் உனக்கு அது குளிரில் தான் அந்த ஒரு இடத்த விட்டேன். மற்றபடி சூப்பராக இருந்துச்சுடா தம்பி. அம்மா அது எல்லாமே கண்டினியூ பண்ணி சொல்லிட்டாங்க. நீ பாடும்போது எங்களை பார்த்து பாடிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். அம்மாவை பார்த்தே பாடி முடிச்சு செம்மையா. தேங்க்யூ சார். மிஸ் பண்ணல பாட்டை, அந்த ஒரு இடத்துல விட்டல. அதுக்கப்புறம் நீ பாடினது வேற வேற மைத்ரேயன். அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு பயந்துன்னு எங்கே பாட்டை மறந்துடுவேனோ, பார்த்து காற்றுல எங்கேயாவது இருக்கா, அம்மா தெரியுறாங்களா இல்லையா, யாரோ மறைக்கிறாங்களே, க்ளவுட்ஸ் நடுவில் வருதே, அந்த மாதிரி டவுட்லேயே இருந்தேன். அந்த தப்பு பண்ணப்புறம் இல்லை, தெளிவாயிட்டேன். எல்லாம் லிரிக்ஸும் அப்படி மைண்டில் ஞாபகம் வந்து அங்கேருந்து தூள் கிளப்பிட்டேன். தெரியுமா? எனக்கே தெரியும். அதான் எனக்கு தான். உனக்கு என்ன தெரியும்டா, நான் தான் இங்கே தான் பார்க்குறேன்னு. தப்பு பண்ணப்புறம் வந்து நீ கட் பண்ணிட்டேன். அது வரைக்கும் தப்பே ஒரு தப்பு பண்ணுவேணும்னு சொல்லிட்டு அப்படியே பாடிட்டு இருந்தேன். பட் வெரி நைஸ். ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு நல்ல எனர்ஜி இருக்குடா. ஒரு சரணம் தான் பாடினியா? ஆமாம். ஏன் ரெண்டாவது சரணம் பாடல? அது மணி அண்ணா கிட்ட கேளுங்க. இவன் அப்படி போகும்போது அவங்க தான் அந்த வீட்டுக்காரங்க தான் அந்த அக்கா தான் அப்படின்ட்டு போயிடுறான். அவன் ஃபிக்ஸ் ஆயிட்டான். எலிமினேஷன் ஆனா நானும் மணியனா கண்டிப்பா சேர்ந்து தான், 4 பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆகும். போனா உங்களோட தான் போவேன், இல்லைன்னா போவே மாட்டேன். மணி நான் ஒருவேளை அவன் வந்து நிகழ்ச்சியில இருந்து கிளம்புறானா உங்களுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவான். எடுத்துட்டு போயிடுவான். பி ப்ரிப்பேர். மைத்ரேயன் இல்லடா, அவன் பேர் கோத்ரேயன். அம்மா 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 எனக்கு ஒரு வேண்டுகோளுமா. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த உருவத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மிகப்பெரிய பாட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கான்ல, அவன் தைரியத்துக்காக நான் இந்த மஞ்சள் பட்டன் அமுக்கிக்கிறவா. நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு கொடுங்களேன் அவனுக்கு. என்ன பாட்டு சார்? நம்ம சிங்கம் நீங்கள் என்ன சொன்னாலும் பாடுவான் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் நான் சொன்ன என் காலத்தில் சொல்லுவேன் சார். நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு பல்லு யாரோ ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. தமன் சார் கேட்குறாருல ஒரு பாட்டு ஏதாவது விடுவேன். என்னம்மா பாட்டு பாடுறது? செந்தமிழ்நாட்டு தமிழச்சி பாடுங்க. சூப்பர் பாட்டு. அது என்ன? அது என்ன சுதி? செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே பாடு. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அழகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அழகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே. வெரி குட். இன்னும் ஒரு செமிட்டோன் மேலே பாடு, இன்னொரு செமிட்டோன் மேலே. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறியே. ஃபுல்லா பாடுறா. செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உடுத்த தயங்குறியே, நெசவு செய்யும் திருநாட்டில் நீச்சலுடையில் அழகிறியே, கணவன் மட்டும் காணும் அழகை கடைகள் போட்டு காட்டுறியே. இல்லம்மா, உன்ன மாதிரி சேலை உடுத்தி வரணும்ன்றத காமிக்கிறான். சார் சொல்லுங்கள் சார். நீ ஒரு என்டர்டெய்னர்ரா. நீ ஆமா வந்து சார். 2 times என்ன பாராட்டே. ஜாலியாக பேசு. நீ ஒரு பெரிய அரசியல்வாதி ஆயிடுச்சு. சிங்கரோட கன்ஃபார்ம். இவங்க என்னமா இப்ப 2 times நாங்க பாடணுமா? 2 times இல்ல செல்லம், நீ என்ன பாட வேண்டாம். ஐயோ. லாஸ்ட்ல எனக்கு எப்படி அப்படி திருப்பி அப்படியே அவங்கள பார்த்து சொல்லிட்டேன். எப்படிடா? ஆமா, அது அப்படிதான். அது அப்படிதான் நான் மனசுல. இன்னைக்கு தான் சேலை போட்டு பார்க்குறேன். டைம்ல பார்த்ததே இல்லை. டிவிலையும் பார்த்ததே இல்லை.
யாரா நீ? சரி நான் அடிக்கடி Come here. எனக்கு ரொம்ப இங்க வாங்க. ஓ உன்னால எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு ப்ராப்ளம். நான் அடிக்கட்டுமா சார்? நீங்க அடிங்க சார். சித்ராமா ஒரு மாதிரி வெக்கமா வருது. சித்ராமா என்ன சித்ராமா அந்த மாதிரி சொல்றான்? என்னால தான் உங்ககிட்ட போறீங்க. ஐயோயோ. சரி உன்னால நான் வந்து இங்க வந்துட்டேன் சரியா? இப்போ இவங்களால உனக்கு ஏதாவது நடக்குதான்னு நான் கேட்டு வேணா உனக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜட்ஜஸ் என்ன பண்றோம்? ஒரு மாதிரி எனக்கு ஷை வருது பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் நைஸ். ஓகே சரிப்பா. கியூட். என்னடா மூந்து பாக்குற மாலைய? விஜய் டிவி மாலடா அது. போன வருஷம் வாங்குனது. மூந்துலாம் பார்க்க கூடாது. ரோஸ் ஸ்மெல் எனக்கு பிடிக்கும் அதனால தானே. ஆமா என்ன பிரச்சனை? உட்கார் போ. பை. விழுப்புரத்துலேருந்து ஒரு பாப்பா பலாப்பழம் வாங்கிட்டு வந்து 2 வாரமா ஏமாத்தி நிக்குது. அவங்கள கூப்பிட்டுலாம். வாங்க அர்ஷினி. எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அண்ணையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே விட்டு தேடலானோ தேவதைய காணோமே அண்ணையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய் பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய் பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்து டீயே ரத்தினமே கண்ணம்மா பட்டம் பெறாமலே தங்கமே பாதியில பறந்து டீயே ரத்தினமே கண்ணம்மா கையா பிடித்து கொண்டு கதை கதையாய் தினம் உரைத்தாய் கையா பிடித்து கொண்டு கதை கதையாய் தினம் உரைத்தாய் கதை சொல்லி முடிக்கும் பொண்ணே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்து டீயே ரத்தினமே கண்ணம்மா கதை சொல்லி முடிக்கும் தங்கமே கண்ணீர் கடலில் கலந்து டீயே ரத்தினமே கண்ணம்மா மறந்து டீயே ரத்தினமே கண்ணம்மா உன்மடி சேரும் பொண்ணே ஞான தங்கமே மாயமாக மறந்து டீயே ரத்தினமே கண்ணம்மா சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய்
வர காணமே ரத்தினமே கண்ணம்மா சொல்லி புட்டு போனியடி ஞான தங்கமே போனவள வர கணமே ரத்தினமே கண்ணம்மா போனவள வர கணமே ரத்தினமே கண்ணம்மா போனவள வர கணமே ரத்தினமே கண்ணம்மா தன்னான நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னான நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னன தன்னன நன்னே தன்னன தன்னன தன்னனனே தன்னன தன்னன தன்னனனே தன்னனனனே தன்னன தன்னனனே தன்னனனனே எங்கும் புகழ் தூவங்க இங்க நானும் நான் தூவங்க எங்கும் புகழ் தூவங்க இங்க நானும் நான் தூவங்க அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே ஆண்டனி அண்ணா எந்திரிச்சு நின்று கை தட்டி ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டாரு. தமன் சார் எந்திரிச்சாச்சு, ஆண்டனி அண்ணா எழுந்திரிச்சாச்சு. கூட இருந்தோம் பேராமலே ஞான தங்கமே தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஹர்ஷினி மேம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப அழகாக பாடிங்க. எப்போவுமே ஹர்ஷினியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் கரெக்டாக வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகாக பாடுவீங்க. இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸில் மேலே பாடும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரிஞ்சதை தவிர மீதி எல்லாமே ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருந்தது இல்லை உங்களுக்கு பாடு. அதை தவிர மீதி எல்லாமே ரொம்ப அழகாக பாடிங்க. ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். தேங்க்யூ. காட் பிளஸ். எனக்கு ஸ்ட்ரெயின்லாம் தெரியல, பெயின் தான் தெரிஞ்சது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடின தெரியுமா? தேங்க்யூ சார். இந்த லாஸ்ட்லாம் பாடுறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த பாட்டு ஒரு ஸ்ட்ரெச்சில் பாடுறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ. ஐ திங்க் சந்தோஷ் வில் என்ஜாய். சூப்பர் அஷ்னி. ஐ திங்க் ஒன் ஆஃப் யூர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு உனக்கு சொல்லட்டுமா, ஒரு வேர்டு ஏதில் அம்மா தெரியுமா? பெண்ணு கேப்பு மூடி வச்சுட்டாங்க. ஒரு வேர்டு ஏதில் நான் பார்க்குற பெண்ணு எடுப்பாங்களா பார்த்தா அப்படி பெண்ணு எடுத்தாங்க, சைடில் வச்சுட்டாங்க. இந்த பாட்டை பாடினவரே வந்து உங்ககிட்ட வந்து கமெண்ட் சொல்லும் போது அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் தான். அண்ணா நீங்களும் உங்கள் நண்பரும் நீங்களே சொல்லுங்கண்ணா. இங்க இருந்து சொல்றத விட அங்க வந்து சொல்றது ப்ளீஸ். தேங்க்யூ. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே. இந்த பாட்டு வந்து 2 பேர் பாடுனா ஈஸியான பாட்டு, ஒரு ஆள் பாடுனா ரொம்ப கஷ்டமான பாட்டு. அதை வந்து சிறப்பாக பண்ணிட்டாங்க ஹர்ஷினி. நானும் ஒரு கலைஞர், நான் வாழ்த்துறேன். இந்த மேடையில் நான் மட்டும் நின்று பேசுகிறத விட இந்த பாட்டை என்னோடு சேர்ந்து பாடிய, அதாவது எனக்கு முன்னாடி பாடியிருப்பார், அவருக்கு பின்னாடி தான் நான் வாங்கி பாடியிருப்பேன், அந்த கல்லூர் மாரியப்பனை இங்கே வர வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அப்படியே நெல்லை ராஜாங்கிற அந்த ஒரு கரகாட்ட அமைப்பாளர், அவரையும் வர வைக்கிறேன். ஏன்னா இந்த பாடல் எப்படி பிறந்துச்சு, இது எப்படி வெளியில் வந்துச்சு, பெரிய உழைப்புகள் இருக்குது. அந்த படத்தில் இந்த பொண்ணு ஆடி இருப்பாங்க. இவங்க பேர் ரம்பா. திருநங்கைகள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா தான் கலை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை இந்த இடத்துல நான் காட்டுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த குழந்தைய வாழ்த்துறதுக்காக நெல்லை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்த்துக்களும் இது தேவைன்னு நான் வேண்டிக்கிறேன். அருமையாக பாடினாங்க. நன்றி சார். உண்மையாகவே மிக சிறப்பாக பண்ணாங்க. நாங்கள் பாடினதை விட ஒரு சில இடங்களில் நல்ல எதிர்பாராத விதமான சங்கதியெல்லாம் வச்சு பாடினாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை. அதுதானே? உண்மையாகவே இந்த அனைத்து இந்த மிகப்பெரிய ஒரு மேடை, இந்த மேடையில் எனக்கு அழைப்பு கொடுத்தமைக்கு முதல்கண் நான் நன்றியை சொல்லணும். உண்மையாகவே நம்ம விஜய் டிவிக்கு நாங்கள் 2 பேரும் பாடினோம். 2 நாள் ரிஹர்சல் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி சார் கேட்கும்போது, அண்ணே சார் ரிஹர்சல் எடுக்க சொல்கிறாங்க, இங்கே ஓகேவா அண்ணா, நீங்கள் சொன்னால் ரைட்டுண்ணே அப்படின்னு. சார் ரிஹர்சல்லாம் ஒன்றும் வேண்டாம், நேரடியாக நம்ம டேக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. எதுவுமே வேணாம், ரிஹர்சல்லாம் எடுக்கல. எங்களுக்கு மனசில் பல வருஷமாக மனசில் பதிஞ்ச டியூன் அப்படிங்கிறதுனால வரிகள் மட்டும்தானே மாற்றணும், நாங்கள் ஈஸியாக பாடிடலாம் அப்படின்னோம். உண்மையாக மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் தான் நாங்கள் ரெக்கார்டிங்கில் இருந்திருப்போம். அதான் மிகப்பெரிய ஒரு கொடுப்பனை. எல்லாருமே இருக்கீங்க, ஒட்டுமொத்த டீமும் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதை லைட்டாக நம்மளும் இந்த மேடையில் அந்த மேஜிக் கிரியேட் பண்ணலாமே. பண்ணலாம். எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க எங்கும் புகழ் தூவங்க இங்கு நானும் நான் தூவங்க. அன்னையான சுந்தரியே ஞான தங்கமே பர
பறக்க விட்டு தேடலானோம் தேவதைய காணோமே. அன்னையான சுந்தரிய ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோ தேவதைய காணோமே. பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுசாக கூட இருந்தாய். பள்ளிக்கூடம் படிக்க வைத்தாய் பவுசாக கூட இருந்தாய். பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்துட்டு ரத்தினமே கண்ணம்மா. பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்துட்டு ரத்தினமே கண்ணம்மா. கையை பிடித்து கொண்டு கதை கதையாய் தினம் உரைத்தாய். கையை பிடித்து கொண்டு கதை கதையாய் தினம் உரைத்தாய். கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்து விட்டு ரத்தினமே கண்ணம்மா. கதை சொல்லி முடிக்கும் முன்னே ஞான தங்கமே கண்ணீர் கடலில் கலந்து ரத்தினமே கண்ணம்மா. கொலுசு ஜினுக்கி காட்டு ஜலப்பு 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 கொலுசு ஜினுக்கி காட்டி குழந்தையாக என அழைத்தாய். கொலுசை சினிக்கு காட்டி குழந்தையாக என அழைத்தாய். உன்மடி சேரும் முன்னே ஞான தங்கமே மாயமாக மறைஞ்சிட்டு ரத்தினமே கண்ணம்மா. உன்மடி சேரும் முன்னே ஞான தங்கமே பயமாக மறைஞ்சிட்டு ரத்தினமே கண்ணம்மா. சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வாரேன்னு. 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 சொல்லி புட்டு போனிகடி ஞான தங்கமே போனவள வர காணுமே ரத்தினமே கண்ணம்மா. போனவன வரக்கணமே ரத்தினமே கண்ணம்மா. போனவள வர காணுமே ரத்தினமே கண்ணம்மா. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்னே தான நன்னே தன தன்னானே தான நன்ன தனனா நானே தன்ன நன்னே தன்னானா தன்ன நன்னே தான நன்னே தன தன்னானே தன்ன நானே தானே தன்ன நானே தன்ன நானே. பாடியா பாடியா புளியங்குளத்து மாரி செல்வராஜா கொக்கா தஞ்சை அந்தோணிதாசன் சும்மாவா. அப்பா, சாமி! நான் மாதிரி ட்ரு இன்னும் என்னடா டூர் போயிட்டு வந்துட்டாரு ட்ருல. சித்ராமா ஷாக்கு. அவளே மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் இந்த அற்புதமான கலைஞர்களுக்காக கொடுத்துடலாம். இப்போ ஆண்களும் பெண்களும் தொழில் செய்யும்போதே பல சந்திக்கிற நிறையா இக்கட்டான சூழல் நிறையா. அதுலேயும் திருநங்கைகளாக இருந்து இவங்க அந்த இடத்துல படுற அவதிகள் அவஸ்தைகள் எல்லாமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்த முகங்கள் எல்லாமே. கலைஞர்களுக்கு உலக மக்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் சப்போர்ட்டும் தேவை. எந்தெந்த ஊர்லெல்லாம் கலை நிகழ்ச்சி எந்தெந்த நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் வருஷம் நடத்துவீங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும்போது இந்த மாதிரி மண்ணின் கலைஞர்கள் மண்ணின் கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்து நம்ம கலாச்சாரம் தொண்ணூத்தொட்டு நாளைய தலைமுறைக்கு போய் சேர்கிற அளவுக்கு நீங்கள் செய்யணும். அந்த கலைஞர்களுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனாக வேண்டிக்கிறேன். கலை தெரிஞ்சவங்க கலையை வளங்க, கலை தெரியாதவங்க கலைஞர்களை வளருங்க, நம்ம கலாச்சாரம் வளரும். நன்றி. நீங்க ஏதாவது பேசுறீங்களா எங்க கிட்ட? நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள்லாம் தெருவில் ஆடி தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கழிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னா அந்தோணி அண்ணனும் மாரி பண்ணணும்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எங்களை இவ்வளோ தூரம் கூட எங்கள் வயசு வந்து இவளுக்கு 70 வயசு ஆகுது. 70 வயசு ஆகுது. எனக்கு 46 வயசு, இவளுக்கு 51 வயசு, அவளுக்கு 60 வயசு. இதில் நான் தான் வயசு கம்மி, 46 வயசு. எத்தனை வருஷமா இந்த கலையில இருக்கீங்கம்மா? 22 வருஷமாக இருக்கிறேன் இந்த கலையில். இப்போ வயசு போனதுனால அவ்வளவா எங்களை கூப்பிட்றது கிடையாது. வெளியில் எங்கள் வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறி மாதிரியா இருக்குது. அதுவும் போக நாங்கள் திருநங்கைனால ரொம்ப ஒரு இதாக பார்க்குறாங்க. அதுதான் ஒன்று. சித்ராம்மா,
கோடி நன்றி உங்களுக்கு. அதே மாதிரி உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும்போதெல்லாம் நான் குணத்தூரில் இருந்து டிவி போட்டு ஆஹா அம்மா வாய்ஸில் இன்றைக்கி தான் கேட்கும் அப்படின்னு நான் இருந்து பார்க்குற நேரமெல்லாம் உங்களை தான் நினைப்பேன். அதே மாதிரி மேடையில் இருக்கிற எல்லா கலை மக்களையும் என் மனமார நன்றியோட வாழ்த்து கொள்கிறேன். எங்க குழந்தை ஹர்ஷினி எப்படி பாடினா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மாரியப்பன் பாடினதோட பாப்பா நல்லா சூப்பராக பாடினா, பாப்பா சூப்பராக பாடினா அது அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கு, எங்களுக்கும் கொடுத்து வச்சிருக்கு அவள் பாடலை கேட்கணுன்ட்டு. மேலும் மேலும் நீ நல்ல செல்வாக்கோட நல்ல படிப்போட உனக்கு ஆண்டவன் நல்ல துணை இருப்பார். அதுதான் என்னோட ஆசை. இவ்வளோ அழகாக ஆடி நல்ல ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக நீங்கள் கொடுத்ததுனால உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பஸர். गाइस இவங்க எல்லாருக்காகவும் எந்திரிச்சு நின்னு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போமா? யா பறவையின் அழகறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் கைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதே. ஓகே, சூப்பர் சிங்கர் ஜூனியர் 9ஓட ஃபோக் ரவுண்ட் பார்த்துட்டு இருக்கோம். பசங்க எல்லாருமே வந்து அழகா ஃபோக் பாடல்கள் பாடி பஸர்லாம் வாங்கிட்டு இருக்கும் இந்த சமயத்தில் மாக்காப்பா அண்ட் தி என்டையர் மை டியர் லவீஸ் உங்கள் எல்லாருக்கும் வாத்தீஸ் எல்லாருக்குமே ஓகே, இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் நாங்கள் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது என்ன அப்படின்றத ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். குரலிலோ குயிலின் சாயல், அழகிலோ மயிலின் சாயல், இந்திய சினிமாவிற்கு கிடைத்த இசைச்சிட்டு. இவர் பாடலில் பிறக்கும் இன்னிசை மெட்டு சின்ன குயில் சித்ரா அவர்கள். கேரள நாட்டில் பிறந்த இந்த முத்து இந்திய தேசத்தின் இசை சொத்து. இவர் வார்த்தைகளில் வரும் ஸ்வரங்களும் வரங்களாகும், ராகங்களும் ரத்தினங்களாகும். தன் இனிய குரலால் நமக்கு இன்பம் தந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என 15 இந்திய மொழிகளிலும் 6 வெளிநாட்டு மொழிகளிலும் பாடியுள்ள வானம்பாடி. பூஜைக்கேத்த பூவிது என்ற இசைஞானியின் பாடலின் மூலம் தமிழில் அறிமுகமான இந்த பூவை தமிழகம் என்றும் பூஜிக்க மறக்காது. இதுவரை 25,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி இசைக்காக தன்னையே அர்ப்பணித்த சங்கீத சரஸ்வதி. ஏசுதாஸ், எஸ்பிபி போன்ற மாபெரும் இசை ஜாம்பவான்களுடன் இவர் இணைந்து பாடிய பாடல்கள் என்றும் காலத்தால் அழியாதவை. ஒரு மியூசிக் டைரக்டருக்கு இப்படி ஒரு சிங்கர் கிடைச்சா வேறு என்ன சார் தேவைப்படும்? வேறு என்ன தேவைப்படும்? தேங்க்யூ சித்ரா, தேங்க்யூ வெரி வெரி வெரி. இவர் வாழ்வில் எத்தனை வலிகள் இருந்தாலும் இவர் குரல் நமக்கு தந்தது என்றும் இன்பம் மட்டுமே. சின்ன குயில் சித்ராவாக இருந்தவர் நம் சூப்பர் சிங்கர் மூலமாக சித்ரா அம்மாவாக அவதாரம் எடுத்து அன்பு மழையில் நம்மை நனைத்தார்கள். அன்பின் அன்னையாக, பண்பில் பாசமாக, குணத்தில் குழந்தையாக தன் குரலால் மட்டும் நமக்கு இன்பத்தை கொடுத்தார். தன் குணத்தால் பல ஆதரவற்ற உயிர்களுக்கு அன்னையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து 62 குழந்தைங்க இருக்கிறாங்க. நாங்களே எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம், எல்லா வசதியும் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு சாப்பாட்டிலேருந்து, அவங்களோட மெடிக்கல்லேருந்து, அவங்க எஜுகேஷன் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் வந்து மெயினாக வந்து சித்ரா அம்மா தான். நாங்கள் சந்தோஷமாக, எங்கள் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் சித்ரா அம்மா தான். Happy birthday, Chitra Amma. I love you. Happy birthday, Chitra Amma. Chitra Amma, happy birthday. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். I love you, Chitra Amma. இந்த நாளிலேரம் என்னுயிரேரம் கண்ணெதிரே காலம் நின்று விடுமா
பேரன்பு கொண்டு நம் அனைவரும் நேசிக்கும் நம் சித்ரா அம்மாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி வணங்குவதில் பெருமை கொள்கிறது சூப்பர் சிங்கர் மேடை. Many happy returns of the day, Chitra Amma. The most beautiful, the most cute, எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்களோட டார்லிங், எங்களோடது, ஷீஸ் ஆர்ஸ், எங்களோட சித்ராம்மா. ஹாப்பி பர்த்டே. We love you சித்ராம்மா. We love you so much. We love you, love you, love you, love you so much. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. Thank you மாகாப்பா, thank you. ரொம்ப சந்தோஷம், பசங்க எல்லாரும் எனக்கு உள்ள பூ கொடுத்து. Thank you so much. பட் இதோட நம்ம வந்து இதை முடிக்க போறது கிடையாது. உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இன்னும் ஒரு சில பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அவங்களுக்கு உங்களும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச, அவங்களை கூப்பிட்டுலாமா? ஒரு பெரிய கைத்தட்டலோட கெஸ்ட வெல்கம் பண்ணிடலாம். வாங்க ப்ளீஸ். சிறிது காதல் மனது தேவன் நீதான் போனால் விடாது. பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தானறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகனானறியேன். எட்டுல எழுதவில்லை, எழுதி வச்ச பழக்கமில்லை, இலக்கணம் படிக்கவில்லை, தலக்கணமோ எனக்கு இல்லை. ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம். வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் துள்ளும், நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும். எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விழியில் அழித்து விட்டதோ. கவிதை தேடித் தாருங்கள், இல்லை கனவை மீட்டுத் தாருங்கள்.
பலி பலி லாபம் பலி பலி தாளம் பலி 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 ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீரு பிடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது ஏறு பிடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீரு பிடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது பூவே பொன்னார பூவே ஓய் ஓய் பூவில் உள்ளாடும் தேனே தேனும் செவ்வாயில் தானே கேட்டா தன்னானே நானே மொத்தத்தால் கோர்த்து மொத்தமாய் சேர்த்து தரவா வரவா குஷியா ஓய் ஓய் கஷியா ஓய் ஓய் கஷியா பஷியா பஷியா தாகம் இருந்தா நேரில் வந்து நீர் கொடு அடியாசை இருந்தா தேரில் வந்து மாலையிடு 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 இந்த நொடி நேரம் என்னுயிரில் நேரம் கண்ணில் காலம் நின்று விடுமா என் இதழின் ஓரம் புன்னகையின் கோலம் இந்த வரம் யாவும் தங்கி விடுமா ஆராரிராரிரோ கேட்குதம்மா இந்த நொடி நேரம் என்னுயிரில் நேரம் கண்ணில் காலம் நின்று விடுமா என் இதழின் ஓரம் புன்னகையின் கோலம் இந்த வரம் யாவும் தங்கி விடுமா நிறைய ரியாலிட்டி ஷோஸில் நம்ம நிறைய ஜட்ஜஸ் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு ஜட்ஜ் வந்து அது ஜட்ஜுன்ற ஒரு இடத்த தாண்டி அம்மா அப்படின்ற ஒரு இடத்த பிடிச்சி எங்கள் எல்லாரோட மனசில் யூ ஆர் அ பார்ட் ஆஃப் அஸ். அது நீங்கள் அந்த மாதிரி ஆயிட்டீங்க சித்ராமா. அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா தெரியாமல் பண்ணியிருக்கீங்களான்லாம் எங்களுக்கு தெரில. இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து கண்டஸ்டன்ட் அவங்க ஒரு ஜட்ஜு ஓகே நாங்கள் பாடுறோம் வந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றது இல்லாமல் என் அம்மா என் சித்ராம்மா அப்படின்ற ஒரு வி ஓன் யூ நாங்கள் எங்களோடது அப்படின்னு நாங்கள் வந்து உங்களை வந்து அழகு பார்த்து கொண்டாடி இருக்கோம். அண்ட் இந்த பர்த்டே ஒரு ஸ்பெஷல் பர்த்டேயாக இருக்கணும் இந்த ஜூனியர் சீசனில். ரொம்ப சந்தோஷம். நான் எதுவுமே வேண்டான்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த ரிச்சர்ட் பண்ண வேலை எனக்கு ஒன்றும் சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எல்லாமே என் குழந்தைங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. அவங்க எனக்காக பாடும்போது என்ன சொல்கிறது என் மனசு நிறைஞ்சு அவ்வளோ சந்தோஷம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். கமன் சார், ஆண்டனி அண்ணா ப்ளீஸ் ஜாயின் us. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. சூப்பர் சிங்கர் ஜூனியர் ராயனோட எல்லா குட்டீஸு அண்ட் விஜய் டிவி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான மெமரபிள் ஃபோட்டோ ஃப்ரேம்.
அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஒரு சிவகாசனம் வேற. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மற்றும் ஒரு அழகான ஃப்ரேம் ஃபோக் மார்லியோட ஓனர் ரீட்டா அவர்கள் வந்திருக்காங்க. ஆமா. அந்தோனிதாசன் அவர்கள் மற்றும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய நாட்டுப்புற இசை கலைஞர்கள் சார்பாக சித்ரா அம்மாவுக்கு ஒரு அழகான பிறந்த நாள் புகைப்பட பரிசு. தேங்க்யூ ஆண்டனி. இவ்வளோ ஃபோட்டோஸ் உங்களுக்கு எங்கே கிடைச்சது? ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே சித்ரா அம்மா. வி லவ் யூ. இவ்வளோ அழகாக நம்ம சித்ராமா பர்த்டேக்காக இந்த மெட்லியை வந்து அரேஞ்ச் பண்ணது நம்மளுடைய சந்தோஷ் பாலாஜி. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். ஸோ இன்னைக்கு பரிசுகளும் வாங்கியாச்சு, எல்லாம் ஹாப்பியாக முடிஞ்சாச்சு. பாக்கி இருக்கிறவங்க அடுத்த வாரம் வந்து உங்களுக்காக இந்த ஃபோக் ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. Until then, this is Makap Anand, Priyanka and the entire Super Singer Junior 9 family signing off on Surf Excelmatic வழங்கும் Super Singer Junior 9 powered by KAG Tiles, Cardia Check நல்லெண்ணெய் மற்றும் Pepsodent 12 hours Germy Check. Trusted home partner DAC Developers. Co-presented by Puma Innerwear for Women, Darling Electronics and Furnitures மற்றும் Britannia Milk Bikis. Thank you.